ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருந்தாலும் கூட அவதானம் செலுத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. இன்று காலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் குறிப்பாக எல்லோருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நேற்று நாளிலே மியன்மாரிலே இருந்து அல்லது இந்த முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியிலே ஒதுங்கியிருக்கக்கூடிய படகிற்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது, அதில் வந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்பிலான நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது சொல்வதிலே நிறைய பேர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. அதை விட சில முக்கியமான சம்பவங்கள் இன்றைய நாளிலே பார்வை செலுத்தக்கூடியதாக இருந்தது. வடக்கு மாகாணத்துக்குள்ளே ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாளிலே கைது செய்யப்பட்டார். வவுனியா மாவட்டத்தில் வைத்து இந்த கைது நிகழ்ந்திருக்கிறது. இந்த முறை தேர்தலிலே அவர் வெற்றி பெறாவிட்டாலும் கூட ஒரு காசோலை மோசடி தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய நாளிலே அவருடைய பிரத்யேக செயலாளர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்றைய நாளிலே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2 பேருமாக சேர்த்து பிறகு பிணையிலே விடுவிக்கப்படக்கூடிய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுபக்கமாக முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சில பேர் மரண தண்டனை அவர்கள் மீதாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை தீர்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேன்முறையீடு ஒன்று செய்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு நபரை கடத்தி கொலை செய்யக்கூடிய சம்பவம் தொடர்பிலே சாட்சியங்களை மறைத்தமை, கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அவர்கள் மேன்முறையீடு செய்ததை நீதிமன்றம் இன்றைய நாளிலே நிராகரித்திருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளிலே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற விடயம் நீதிபதியினுடைய தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே மிக நீண்ட காலமாக இந்த மரண தண்டனை என்பது நிறைவேற்றப்படாமல் அல்லது மரண தண்டனை கைவிடப்பட்டிருக்கக்கூடியது, மனிதாபிமானம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது என்பது பிரதானமாக அந்த வழக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய விடயம். நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம். திருகோணமலையிலே இப்போது அந்த படகு சென்றிருக்கிறது என்ற விஷயம் எல்லோருக்குமே தெரியும். நேற்று நாளிலே முல்லைத்தீவிலிருந்து கொண்டு செல்லப்படுகிற போது கடற்படையினுடைய பாதுகாப்போடு அல்லது கடற்படையினுடைய அழைத்து செல்கையோடு அவர்கள் இன்றைய நாளிலே திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது நிம்மதி தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்களோடு நேற்று நாளில் இந்த படகு கரையொதுங்கியிருந்தது. எல்லோருக்கும் இந்த விடயம் தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியிலே இது தொடர்பிலே தகவல் கொடுக்கப்பட்டது. நேற்று காலையிலே இது அடையாளப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களை 2 தனித்தனியான காணொலிகளாக அங்கிருக்கும் நிலவரங்களை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாள் காலை பொழுதிலே விடிகாலை பொழுதிலே அவர்கள் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 103 பயணிகளோடு திசை மாறி வந்த படகில் இருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கை ஸ்ரீலங்கா அரசாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் இவர்களை அழைத்து செல்வதற்கு படகொன்று வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருந்தது. அல்லது அவர்களை தாங்கள் கரைக்கு கொண்டு வருகிறோம், அனுமதி கிடைத்தால் இந்த விஷயங்களை செய்கிறோம் என்பதை முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்வேறுபட்டவர்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவு செய்து எங்கள் அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். சரியான ஒரு கவலைக்கு அப்ப அந்த வகையில் இந்த போட்காரர்கள் எல்லாரும் கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோகம் முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிக்கிறாங்க. மேம்படுத்த திணைக்களம், போலீஸ், கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்குடியோக அறிவிக்கிறாங்க. அறிவித்த இதில் இப்போ எல்லாரும் கூடிய வந்து கண்டித வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அவைய அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீர்க்கிற முடிவை பார்ப்போம். இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்துனாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வந்தாது. ஆனால் அவங்கள கீழே கரை இறக்குறதுக்கு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் அனுமதிக்காக பொலிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவங்களோட அனுமதி கிடைச்சுட்டு நாங்கள் எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குடிக்கல சின்ன பிள்ளை எல்லாம் குடிச்சு சாப்பிடு, பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும். அவங்க மொழி 10 பேர் கூட மாறி நேய் வந்து ஆகி வந்த மொழி தெரியும். எங்களுக்கு தெரியும். அவங்க வந்தாங்க ஒரு மொழி தெரியும். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். சூழ்நிலையிலே இப்போது அவர்களுடைய படகு கரை தட்டி இருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை திருகோணமலை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இறங்கு துறைக்கு இந்த படகு ஸ்ரீலங்காவினுடைய கடற்படையாலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உணவு, தேவையான குடிநீர் என்பவை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ பரிசோதனைகளுக்காக படகில் இருந்திருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான முறையிலே ஒரு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த படகை பொறுத்தவரையிலே நாங்கள் நேற்று நாளே சொல்லியிருந்தோம், அந்த எண்ணிக்கை சரியாக இல்லாவிட்டாலும் கூட சிறுவர்கள் இருக்கிறார்கள், கர்ப்பிணிகள் இருக்கிறார்கள் என்ற விடயமெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. 25க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சுவாபீனமுற்ற நிலையிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி சுகாதார தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது.
அங்கே இடம்பெறக்கூடிய உள்நாட்டு யுத்தம் காரணமாக 110 நபர்கள் 3 வேறுபட்ட படகிலே அவர்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இடையிலே கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூறாவளி காரணமாக 2 படகுகள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த அனர்த்தம் காரணமாக சிறுவர்கள் உட்பட 6 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். எஞ்சிய எல்லோருமாக சேர்த்து அந்த விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய 2 படகுகளில் இருந்திருக்கக்கூடிய எல்லோருமாக சேர்த்து தனியே இந்த படகுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த எண்ணிக்கை 110 உயர்ந்திருக்கிறது. இந்த படகில் ஏறி அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் காரணமாகத்தான் இப்படி கரையொதுங்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று அவர்களுக்கு இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான ஆரம்ப சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரு நாட்டுக்கும் ஒரு நீதி சார்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் நீதித்துறையினுடைய கட்டமைப்புகளுக்கு இணங்க அவர்களுக்கு முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறது. திருவோணமலையில் இன்று நாளில் திரையிறங்கக்கூடிய அவர்களுக்கு விதமான விஷயங்கள் அங்கே நிகழ்கிறது என்பதை இந்த தொகுப்பு பார்க்கிறது. கடற்படையினுடைய வழிகாட்டலோடு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடியவர்கள் துறைமுகத்திலே இப்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடற்படையினுடைய உயரதிகாரிகள், அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் அவர்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசியமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. तीन बोट में आया। 3 बोट निकली। सब कितने आदमी है? 2 बोट। सब लोग मिला के सब हमारे तरह है, एक से एक तरह है। हाँ 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 अब 2 बसर हो गया। 2 बसर हो गया WF के कई के लिए आप लोग जी कई के लिए आया है? कई के लिए हमारे वहाँ अरकान में लड़ाई झगड़े बहुत चल रही है। किसके 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 सरकार की तरह நேற்றைய தினம் இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் மியான்மரிலிருந்து அகதிகளை அழைத்து வந்த படகொன்று கரையை வந்தடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. குறிப்பாக நமது கடற்படை இது தொடர்பாக அறிவித்திருந்தது. இந்த படகில் 104 அகதிகள் இருந்ததாக ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆகவே இதன் பிரகாரம் இன்றைய தினம் இந்த மக்கள், ரோஹிங்கிய மக்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவினர், அது போன்று எமது சுகாதாரத்துறையினர், அதுபோன்று எமது நிர்வாகத்துறையினர், மேலும் வெளிவிவகார அமைச்சின் ரீதியிலே, அத்துடன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் விவகார அந்த பிரிவுகளையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு, துறைமுக அதிகார சபையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அடுத்த கட்டமாக தேசிய சர்வதேசிய சட்டங்களுக்கு அமைவாக இந்த மக்களது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம். குறிப்பாக இவர்கள் சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டு தற்காலிகமாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இவர்களுக்கான அடுத்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதில் இலங்கை அரசும் அது போன்று UNHCR நிறுவனமும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்.